வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. கலேவல பிரதேசத்தில் இரும்பு கம்பியால் தாக்கி தந்தையை கொலை செய்த மகனொருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கலேவல மகுலுகஸ்வேவ பகுதியில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாகவே மகன் இவ்வாறு இரும்பு கம்பியால் தாக்கியதில் தந்தை உயிரிழந்துள்ளதாக மகுலுகஸ்வேவ போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் தந்தையின் உயிரிழப்பை மறைக்க நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்றைய தினம் காலை வரை சந்தேக நபரான மகன் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். எனினும் எதுவும் வெற்றியளிக்காத நிலையில் அண்டை வீட்டு பெண்ணொருவரிடம் உதவி கேட்டுள்ளார். இதனையடுத்து அப்பிரதேச பொதுமக்கள் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். அதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி சந்தேக நபரான மகனையும் கைது செய்துள்ளனர். சீதுவை போலீசாரால் தேடப்படும் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதியன்று நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் குறித்த நபர் தொடர்பு பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சீதுவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லினகேமுள்ள சீதுவை பகுதியில் மோட்டார் வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத சிலர் குறித்து அப்பகுதியில் வசித்த 3 பேரை நோக்கி T56 ரக துப்பாக்கியால் சுட்டதில் 2 கொல்லப்பட்டுள்ளனர். இதில் ஒருவர் காயமடைந்துள்ளனர். இதையடுத்து சீதுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். விசாரணைகளின்படி இந்த குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் பிரதேசத்தில் இருந்து தலைமறைவாகியுள்ளதாக தெரியவந்துள்ளது. ரத்தொழுகம கட்டுவன வீதி ஹோமாகம பகுதியைச் சேர்ந்த மொஹமட் அஸ்மன் சேரிப்டின் என்ற நபரை இவ்வாறு போலீசாரால் தேடப்படுகின்றார். சந்தேக நபரின் புகைப்படம் போலீசாரால் வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் மாணவர் ஒருவரை தலைக்கவசம் கொண்டு தாக்கிய சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் திககொட பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தில் 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர் ஒருவர் அதே பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் குழுவினால் தலைக்கவசத்தால் தாக்கப்பட்டு உதைக்கப்பட்டதில் காயமடைந்ததாக கூறி கடந்த 29ஆம் தேதி ஹோமாகம காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். அதன்படி ஹோமாகம காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குறித்த சந்தேக நபர் நேற்றைய தினம் ஹோமாகம காவல்துறை குழு ஒன்றினால் மாத்தறை திககொட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். ஹோமாகம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜாலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிலைமைகள் தொடர்பாக பிரதேசங்களில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் ஒருவர் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. வேலனை துறையூரில் நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஆதரவு குழு ஒன்றே குறித்த தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்றைய தினம் நாடளாவிய ரீதியில் நடைபெறும் உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல் தொடர்பில் வேலனை பிரதேசத்தின் கள நிலவரங்களை செய்தி சேகரிக்கும் நடவடிக்கையில் குறித்த ஊடகவியலாளர் ஈடுபட்டிருந்தார். இதன்போது வேலனை துறையூர் ஐயனார் வித்தியாலய வாக்காளர் மையத்தின் அருகே தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் இன்னொரு தரப்பு ஆதரவாளர்களுடன் கைகலப்பில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் குறித்த சம்பவத்தை காணொலி பதிவு செய்து செய்தியாக சேகரித்துக் கொண்டிருந்த போதே குறித்த குழு ஊடகவியலாளரை தாக்கியுள்ளது. குறித்து இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் குறித்த ஊடகவியலாளரால் ஊர்காவற்துறை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாளைய தினம் 3 நாள் பயணமாக இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 4வது முறையாக இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் கர்நாடகாவின் பெங்களூரில் தி இந்து செய்தித்தாளின் 5வது பதிப்பு தொடர்பாக நடைபெறும் விழாவில் சிறப்புரை ஆற்ற ரணில் விக்ரமசிங்கே அழைக்கப்பட்டுள்ளார். கர்நாடக முதலமைச்சர் ஸ்ரீ சித்தராமையா சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார். 2 நாள் நடைபெறும் இந்த நிகழ்வில் அரசியல், வணிகம், கல்வி, விளையாட்டு மற்றும் கலைத்துறைகளைச் சேர்ந்த நிபுணர்கள் கலந்து கொள்வார்கள். வாக்களிப்பு நிலையம் முன்பாக 2 இளைஞர்கள் வாள் மற்றும் கத்தியுடன் நின்ற நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட செல்வா நகர் பகுதியில் அமைந்திருந்த வாக்களிப்பு நிலையத்திற்கு முன்பாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வாக்குச்சாவடிக்கு முன்பாக சந்தேகத்திற்குரிய வகையில் நின்ற காரொன்றை காவல்துறையினர்
நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சோதனையிட்ட போது அதனுள் வாளொன்றும் கத்தியொன்றும் காணப்பட்டுள்ளது. இதனையடுத்து காரில் வந்த 2 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் வாளும் கத்தியும் கைப்பற்றப்பட்டு அவர்களது காரும் காவல் நிலையத்திற்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட அரசாங்க தரப்பினர் தொடர்பிலான முறைப்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைக்குழு மிக மந்தகதியில் செயற்படுவதாக முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க குற்றம் சுமத்தியுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வாக்களிப்பில் பங்கேற்றதன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் வெற்றியீட்டும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என ஜனாதிபதி கூறிய விடயம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைக்குழு உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. இந்த நிலைமை மிகவும் கவலையளிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் பிரசார கண்காணிப்பு பணிகளை தேர்தல் ஆணைக்குழுவும் உரிய நிறுவனங்களும் சரியான முறையில் மேற்கொள்ளவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வரும் இஷாரா செவ்வந்தியை போன்று தோற்றமுடைய மற்றொரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். குருநாகல் குளியாப்பெட்டிய பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குளியாப்பெட்டிய காணிப்பதிவு அலுவலகத்திற்கு வந்த பெண் செவ்வந்தி என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பெண் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். முன்னதாக இசாரா செவ்வந்தியை போன்ற தோற்றமுடைய பெண்கள் அனுராதபுரம் மற்றும் மத்துகம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மியன்மாரில் உள்ள சைபர் முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மீதமுள்ள 15 இளைஞர்களும் நேற்றைய தினம் மீட்கப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட முகாம்களில் உள்ள அனைத்து இளைஞர்களும் இப்போது விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தாம் வெற்றி பெறுவோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வாக்களித்த பின்னர் தேசிய மக்கள் சக்தி வெற்றிகரமான தேர்தல் பிரசாரத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் தாங்கள் வெற்றிகரமான முடிவுகளை பெறுவார்கள் என்றும் தான் உறுதியாக நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். சமீபத்திய பொது தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தல்களுக்கு பிறகு நாட்டில் உருவாக்கப்பட்ட புதிய அரசியல் கலாச்சாரத்தை மக்கள் பின்பற்றுவார்கள் என்று தான் நம்புவதாக ஜனாதிபதி தெரிவித்தார். தேர்தல் வெற்றியை மக்கள் அமைதியாக கொண்டாடுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். தேர்தல் பிரசாரத்தின் போது மட்டுமல்ல, தேர்தலுக்கு பின்னரும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவது மிகவும் முக்கியம் என்றும் அவர் கூறினார்.